Namaskaram. Welcome to the day 5 of the Margli Mahotsav. By the grace of Sriman Narayana, we've had an auspicious day today, starting with Vishnu Sahasranamam Homam and receiving the blessings of Swamiji. Today is going to be a star-studded day revolving around the great Tamil poet, writer and social reformer, Subramanya Bharati. We have a very special event, Parangam Bharati, which is put together by Krishna Sweets team and Team Vishwas. This program aims to spread Bharati's message throughout the world. May I request our chief guest Shobana ma'am, our speakers Bhuma Veeravalli ma'am and Rajalakshmi ma'am to come on the stage. May I request Raghavendra Sharma ji to honor them. वनमाली गदीशार्ङ्गी शङ्की चक्री चनन्तकी श्रीमान्नारायणो विष्णुर्वासुदेवो अभिरक्षतु वनमाली गदीशार्ङ्गी शङ्की चक्री चनन्तकी श्रीमान्नारायणो विष्णुर्वासुदेवो अभिरक्षतु वनमाली गदीशार्ङ्गी शङ्की चक्री चनन्तकी श्रीमान्नारायणो विष्णुर्वासुदेवो अभिरक्षतु श्रीवासुदेवो अभिरक्षतु ओम नमः इति। वनमाली गदीशार्ङ्गी शङ्की चक्री चनन्तकी श्रीमान्नारायणो विष्णुर्वासुदेवो अभिरक्षतु वनमाली गदीशार्ङ्गी शङ्की चक्री चनन्तकी श्रीमान्नारायणो विष्णुर्वासुदेवो अभिरक्षतु वनमाली गदीशार्ङ्गी शङ्की चक्री चनन्तकी श्रीमान्नारायणो विष्णुर्वासुदेवो अभिरक्षतु। शङ्की चक्री चनन्तकी श्रीमान्नारायणो विष्णुर्वासुदेवो अभिरक्षतु श्रीवासुदेवो अभिरक्षतु ओम नमः इति। Now I would request Krishnamurthy sir to share a few words about the event Parangam Bharati. He is an advocate by profession. He runs an association called YACD in Gopalapuram. YACD and Krishna Sweets jointly have organized several cultural programs throughout the year. Welcome, sir. கூடியிருக்கும் எல்லோருக்கும் எங்களுடைய முதல் கண் வணக்கம். 11:05 ஆயிடுத்து, எல்லோரும் சாப்பிட போகணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் 100 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்து வளர்ந்து நம்மளோட இருந்து இப்பொழுது நாங்கள்லாம் பார்த்தது கிடையாது. முண்டாசு கவிஞர் சொல்லக்கூடிய பாரதியாரை இன்னைக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு நினைக்கும் போது உங்கள் கரகோஷத்துடன் இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் விஸ்வா சேர்ந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நாள்தோறும் நல்லது செய்வோம் அப்படின்னு உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். டெய்லி வி ஆர் டூயிங் ஒன் குட் ஆக்ட். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2005லேருந்து இன்னி மட்டும் ஒரு 17,000 ப்ராஜெக்ட்ஸ் கிட்டத்தட்ட 1 or 2 ப்ராஜெக்ட்ஸ் கிடையாது, 17,000 ப்ராஜெக்ட்ஸ், ஆல் வித் ரெக்கார்ட்ஸ் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி கலைமாமணி சார் அவர்கள் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வாய்ப்பு, விஸ்வாஸ் மாதிரி அவரோட சேர்ந்து தான் நாங்கள்லாம் இன்ஃபேக்ட் கிருஷ்ணகண சபாவில் சகஸ்ரநாமம் பண்ணும்போது நாங்கள் வந்து கடையினோட ராஜகோபால் பாடுவார். த டேஸ் ரிமெம்பரன்ஸ்ன்னு பார்க்கும்போது எவ்வளோ ப்ரோக்ராம் இந்த பாரங்கும் பாரதி
அண்ட் பாரதமெங்கும் பாரதி 2 கான்செப்ட்டுங்க. பாரங்கும் பாரதின்றது இன்டர்நேஷ்னல் லெவலில் எடுத்துகிட்டு போகிறோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 32 கண்ட்ரி 9 மணிலேன்னு பார்த்தோம்னா கால்ஸ் வந்துட்டே இருக்குது. தே ஆர் ஏன்னா ஒரு கண்ட்ரியில் நம்மளுக்கு டைமிங்ஸ் வித்தியாசமாக இருக்கும். 32 கண்ட்ரிலேருந்தும் இன்னைக்கு பார்த்துன்னு இருக்கா. ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இப்போ ரீசெண்டாக ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் சொன்னார், பாரதியார் இறந்து போன பிற 16 பேர் இருந்தாலும். அந்த இதில் பார்க்கும்போது இன்னைக்கு கிட்டத்தட்ட உலகமெங்கும் இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கா கோடான கோடி மக்கள். நினைக்கும் போது பாரதியார் இருந்திருந்தா கூட இப்படி பண்ணியிருப்போமா நினைக்கும் போது நிச்சயமா இருக்காதுங்க. அந்த வரிசையில் வந்திருப்பாரு. ஐ திங்க் நான் வீட்டில் பேசும்போது சொல்லேன், 16 பேர்ல ஒத்தரா முரளி சார் இருந்திருப்பாரு நினைக்கிறேன். மேபி அவரோட நெருங்கிய நண்பர் கோவலை அப்படி சொல்லுவா, அவர் கூட இருந்திருக்கலாமோ. பிகாஸ் எதுவுமே ராகவேந்தர் சர்மா சொன்ன மாதிரி அந்த கர்ம பலன் இல்லாமல் நல்லது செய்யறதும் சரி கெட்டதும் செய்யறதும் சரி. பாரதிக்கு ஒரு விழா கொண்டாடணும், எவ்வளவோ பேர் பண்றா, இல்லைன்னே சொல்ல உலகமுகம் பண்றா. அவர் பொது சொத்து பாரதின்றவர். பட் முரளி சார் பார்க்கும்போது 28 மாநிலம், 8 யூனியன் டெரிட்டரி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அதை தவிர கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 65 கண்ட்ரி கிட்டத்தட்ட ஒத்துருக்கா இந்த பாரதியார். அதாவது பாரதி அப்படின்னு சொன்னா ஒத்துக்கிறா ஃபர்ஸ்ட் டைம். பிகாஸ் இஸ் அ வெரி பாப்புலர் போயட், எல்லாருக்கும் தெரியும். அது முரளி சார் பண்றாரு அப்படின்னு சொன்னோன்னு நின்று ஒத்துக்கிறா. ஏன்னா அந்த அளவுக்கு த பர்ஃபெக்ஷன், மெட்டிகுலஸ், வாட் இஸ் கால் வாட் நாட் அப்படின்னு சொன்னா அது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி தான். ஸோ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறோம். இன்னைக்கு அஃப்கோர்ஸ் வெரி குட் ஸ்பீக்கர்ஸ் ஆர் பூமா மேடம். அவங்க புக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, பார்த்துருக்கலாம் இங்கிலீஷில். இன்ஃபேக்ட் முரளி சார் நிகழ்ச்சின்னு பார்க்கும்போது இந்த எல்லா மொழியிலுமே அவருடைய சில பேர் பண்ணியிருக்கா, நிறைய வந்திருக்கு. இதை டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியிலையும் இறங்கியிருக்கார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஸ்டேட் நாங்கள் முடிச்சிட்டோம். இன்ஃபேக்ட் இப்போ தான் நான் பேசியிருந்தேன் மேடம்கிட்ட. லடாக்கில் பேசும்போது அவங்க ஆர்மி பீப்புளுக்கு நாங்கள் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் மந்தில். 200 ஆர்மி பீப்புள் கவுகாத்திலையும் சரி லடாக்லையும் சரி, வி ஆர் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் சோல்ஜர்ஸ். அவளுக்காக ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் பேச போகிறோம். இது ஒரு கான்செப்ட் தான் சார். எப்படின்னா இது டீம் ஒர்க்காக பண்ணி எல்லாமே மெட்டிகுலஸாக பாரதிக்கு பண்ணணுன்ட்டு இந்த வருஷம் ஃபுல்லாகவே அந்த கொரோனாவில் நிஜமாக மறந்து போயிடுதுங்க. ரீசெண்டாக காலையில் இருந்தேன்னா பாரதி முரளி 2 பேர் தான் எங்களுக்கு ஞாபகம் வருது, வேற யாருமே நினைக்கவே முடியல. அந்த மாதிரி பண்ணிட்டார். ஸோ அது ஒரு சந்தோஷமான, எங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வாய்ப்பை சொல்லணும். இன்னைக்கு அவரை பற்றி சொல்லணும், அதர் நிகழ்ச்சியை பற்றி சொல்லணுன்ற போது எஸ் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட். நிறைய பேர் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க எல்லா மாநிலத்திலும் சரி, எஸ்பெஷலி இன் பர்டிகுலராக சண்டிகர், பூனா அப்படிலாம் பார்த்தோம்னா இந்த விஷ்ணு சகஸ்நாமம் பண்ணணும்னு சண்டிகரில் கிட்டத்தட்ட 50 பேர் இதுக்கு என்ரோல் பண்ணிருக்கா. இந்த விஸ்வாஸ் ஆன்லைனில் கற்றுக்கணும்னு சொல்லி. ஸோ 1 to 1 அதாவது நல்லது பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் சேரணும் அப்படின்னு நினைக்கும் போது ஐ திங்க் ஒரு சாரதியாக இந்த தேரை இழுத்துன்னு போகிறவர் முரளி சார். நம்ம எல்லாரும் அந்த தேரை இழுப்புமே அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கூறி எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு. இன்ஃபேக்ட் புனிதமான நாள். மார்கழி மாதத்தில் எல்லா சீரியல் பார்த்துட்டு இருப்போம், இல்லை லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் டேனா வாட் இஸ் லாஸ்ட் டே? எல்லா மெசேஜ் வந்திருக்கு, டுடே இந்த லாஸ்ட் டே. நத்திங் இஸ் லாஸ்ட், டுடே இஸ் பிகினிங். இன்ஃபேக்ட் அண்ட் பாரதியார் பற்றியும் இந்த விஸ்வ சகஸ்ரநாமம் ஹோமம் பண்ணிட்டு ஜிஆர் சுவாமிகள் ஆசீர்வாதம் வாங்க பொழுது ஐ திங்க் பூமா மேடம் சொன்னாங்க சக்கரை பொங்கல் 10 தடவை சாப்பிடலாம், அந்த அளவுக்கு ஸ்வீட்டாக இருந்ததுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் ப்ரெசன்ஸ் ஹியர். நேரம் எல்லாத்தால காரணத்தினால் முடிச்சுக்கிறேன். I request the host to take over the chat. Thank you, sir. Nandri. Thank you, Krishnamurthy, sir. Now I would request our very talented Shobana Ramesh ma'am, an eminent Bharatanatyam dancer who has been using this great art form to spread the message of Bharati. Welcome, ma'am. I would request you to share a few words. எல்லோருக்கும் பாரதி வணக்கம். பாரதியாரை பற்றி 100வது ஆண்டு நமக்கு எங்கே பார்த்தாலும் பாரதி பாரதிங்கிற வரி வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போன வாரம் கல்கட்டா போயிட்டு இம்பால் போயிருந்தோம். இம்பாலில் பார்த்தானா கிட்டத்தட்ட 120 பேர் மேலே தமிழ்காராக வந்திருந்தா. அன்பிலீவபிளாக இருந்தது. நம்மளோட கவர்னர் இலா கணேசன் சார் அப்படி ஒரு பிரமாதமான ஏற்பாடு. எல்லாரும் பண்ணும்போது பாரதியார் பற்றி பேசணும். இங்கே சொல்லும் போது எடுத்தேன்னாக்கா ஒரு வார்த்தை மனசில் இன்னும் வந்தது, வளைந்து கொடு உண்மைக்கு மட்டும்ங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் இருக்கும்போது என்னன்னாக்கா பாரதியாரோட பல ஆசைகள்
நிறைவேறாம போயிருக்கு. அந்த ஆசைகள் வரல. அவருக்கு வந்து ஜதி பல்லக்கில் எட்டயபுரம் ஜமீன் அவரை வந்து ரிசீவ் பண்ணி அவர் சொல்கிற கவிதையை கேட்டு அவருக்கு ஒரு பொற்கொழி கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை. ஆனால் அது வந்து நிறைவேறாம ஆசையாக போச்சு. ஏன்னாக்க ஜமீன் வந்து என்னை பற்றி பாடுன்னு சொன்னார் அவர். மகாகவி பாரதியார் பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு கேட்டிருக்கோம். அவர் வந்து தேசமாதா பற்றி, கண்ணனை பற்றி, பராசக்தி பற்றி மட்டுமே பாடக்கூடிய ஒரு மனிதர். நான் வந்து உங்களை தனி மனிதனை மட்டும் நான் பாட மாட்டேன்னு சொன்னதுனால அந்த ஆசை வந்து நிறைவேறாத ஆசையாக போச்சு. 28 ஆண்டுகளாக வானவில் பண்பாட்டு மையம் என்னுடைய ஆசான் கே ரவி அவர் மூலமாக 28 வருஷமாக நாங்கள் ஒரு பல்லக்கு ஏற்பாடு பண்ணி பாரதியாரோட உருவத்தை வைத்து நாங்கள் பல்லக்கை தூக்கிண்டு பாட்சாரி கோவில் வாசல்லேருந்து தூக்கிண்டு அதுக்கு முன்னாடி ஜெதி பல்லக்குங்கிற போது என்ன சொல்லுவோம், அந்த காலில் போடுற ஒரு ஜெதி அந்த மூமெண்ட் போட்டு ஆடும்போது அந்த பாரதியார் ஆயுஷன் வந்து முன்னாடி ஒயிலாட்டம், குயிலாட்டம், பாட்டு, டான்ஸு, தப்பாட்டம் மாதிரி எல்லாமே நடந்து போய் பாரதியாரோட இல்லத்துக்கு போகிற வழி வரைக்கும் நாங்கள் வந்து பாரதியாரை அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அழைச்சிட்டு போகிறோம். இது 28 ஆண்டுகளாக நடந்துட்டுருக்கு. அந்த 11th டிசம்பர் எப்போ வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே. தீபாவளி மேலே ஆசை, பொங்கல் மேலே ஆசை, நமக்கும் ஆசை தான். அதுக்கு மேலே ஒரு படி பாரதியாரோட பிறந்த நாளை நம்ம நல்லபடியாக கொண்டாடணுங்கிற போது ஜெதி பல்லக்கை நல்லபடியாக தூக்கணும். நாங்கள் பெண்களெல்லாம் நாங்கள் போட்டி போட்டுன்னு நாங்கள் பல்லக்கு தூக்கின்னு இருக்கும் போது அது ஒரு அந்த 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 நிகழ்ச்சியை சொல்கிறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. இப்போ பாரதியார் பற்றி எல்லா இடத்துலையும் பாட்டு பாடுறா. எல்லா இடத்துலையுமே எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுமே பாரதியாரோட ஒரு பாட்டாவது தூக்கடாவாக பாடாமல் அந்த கச்சேரி நிறைவேறாது. இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கும்போது இந்த பல்லக்கை தூக்குறதோட எண்ணத்தை மனசில் வச்சுட்டு அந்த அந்த ஆண்டு உங்களுக்கு தெரிந்த ஒரு கவிஞருக்கு பொற்கொழியை எடுத்து நம்ம கொடுக்கும்போது அது சந்தோஷம். அது சென்னையில் மட்டும்தான் நடக்கணும்னு இல்லை, இப்போ நாங்கள் வானவில் மட்டும்தான் பண்ணுறோம். ஆனால் இது வந்து எல்லா உலகத்தில் இருக்க எல்லா ஊர்லேயுமே சின்னதாக ஒரு ஜெதி பல்லக்கில் வச்சு பாரதியாரை வந்து அழைச்சின்னு போகணுங்கிற ஒரு ஆசை. இது பேராசை இல்லை, ஆசை தான். நிச்சயமாக இந்த ஆசையை வந்து பேராசையாக ஆக்கி நம்ம இன்னும் அடுத்த ஆண்டு நம்ம எல்லாம் சந்திக்கிற போது எங்கள் ஊரில் நாங்கள் ஜெதி பல்லக்கு தூக்கிட்டு போனோம், எங்கள் ஊரில் இந்த பக்கம் போனோங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது அதுக்கு மகிழ்ச்சி வேறு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி வந்து 2 பெரியவங்க வந்து பேச வந்திருக்காங்க. பாரதியே சுவாச்சின்னு அவரை பற்றி எழுதி தமிழ்லேயும் எழுதி ஆங்கிலத்தையுமே எழுதி அவங்க அதை கொண்டு வந்து அந்த புக்கு ரிலீஸ் ஆகி அவங்க கொடுத்த பிரதிநிதி ஃபுல்லாக முடிச்சு போய் இன்னும் கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு வந்திருக்கு. எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட். நம்ம வீட்டுதோறும் பாரதிங்கிற மாதிரி எல்லாருமே எல்லா சுவாமி படம் நம்ம வீட்டில் நம்ம ஒரு குழந்தைய ஃபோட்டோ எடுத்தால் உடனே செல்ஃபி எடுத்து அது லேமினேட் பண்ணி வீட்டில் மாட்டிக்கிறோம். எல்லா வீட்லேயும் பாரதியாரோட ஃபோட்டோ வைக்கணும். ஏன்னா அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் குழந்தைகளுக்கு இவர் யார் என்னன்னு தெரிய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம குழந்தைய வந்து 5 வயசுலேயே 4 வயசுலேயே கஜான பூத கணாதிங்கிற சொல்லி ஸ்லோகத்தை சொல்லாமல் நம்ம இருக்கவே மாட்டோம். அது எந்த வயசானாலும் சரி, 2 3 அந்த மாதிரி கொஞ்சம் குழந்தை பெருசானோடனே பாரதியாரோட வார்த்தைகளை என்ன இல்லை அவரோட வார்த்தைகள் நவரசமும் இருக்குது. அதனால் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து தானும் கற்றுண்டு குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு ஆசையோட இன்னி நிகழ்ச்சி ரொம்ப நல்லா நடக்கணுங்கிறத ஆசையோட நான் நிறைய பெற்றுக்கொள்கிறேன். வணக்கம். Thank you, ma'am, for your enlightened speech. We have 2 speakers today. Mrs. T.S. Rajalakshmi, ma'am, from Vishwas, who would be giving a talk on Bharatiyaran Aanmigai Sindhanegal, and Mrs. Bhuma Veeravalli, ma'am, who would be giving a talk on Bharatiyar and spirituality. First, I would like to request Bhuma Veeravalli, ma'am. She's been contributing immensely to popularize the work of Bharati by applying her mastery over Tamil and English literature to translate Bharati's work to English, thus breaking the language barriers and helping to spread the message of Bharati across the globe. Welcome, ma'am.
நமஸ்தே. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, இறைவா, இறைவா. What a million little joys you have presented for us to enjoy, O Lord, our Lord, O Lord. Merging the sentient and the insentient, combining the elements five, you rendered this world a colorful pageant, imbuing beauty in a myriad ways. One of the most beautiful and joyous experience in life is to be with people who are like-minded, who come together, the great minds, and bring thoughts which are positivity and combine together to a cause which is bigger than ourselves. Today, I'm very happy to be in such a meeting with such great minds, and I'm deeply grateful to be part of this function. So I first would like to express my thanks to the great minds like Sri Murli, Ms. Punima, Mr. Krishnamurthy, and all the team of Bharadamengum Bharati and Parengum Bharati. Thank you very much. Today we are going to discuss the topic Bharati and Bhakti. Yes, Bharati and Bhakti. On the surface of it, it looks a little unusual topic. After all, Bharati is known for his rousing nationalistic poems, right? So, where does Bhakti come into this? And we all must also remember that Bharati himself said that his calling is poetry and serving the nation, not even taking a second's rest in this. எமக்கு தொழில் கவிதை, நாட்டு குழைத்தல், இமை பொழுதும் சோராதிருத்தல். So he himself declared that poetry and nationalism is his calling. So where does Bhakti come into it? Nice question, right? At this juncture, I want to say, if any one of you has a question, please put it in the chat box. I'm here, we can discuss this. I'd like to begin saying this is not a lecture, this is a discussion. So feel free to stop me anytime and let's discuss your questions. So if we are going to talk like this, then where does it? So let's just keep that aside for a moment. Tell me, when you talk about Bharati's love for his nation, can you tell me what are the feelings he has come up with? Can anyone tell me, please? What feeling do you think Bharati has had when he's talking about the nation? என்ன தோன்றது? ஒரு affection, ஒரு helplessness, ஒரு passion, deep affection, a bond. After all, when he is talking about ஆங்கவர் உடற்பூ மாய்ந்த பின் உடற்பூந்துகள் மண்ணில் கலந்த நாடு இது, அவர் சொன்னார் ஒவ்வொரு செல், every cell of his body, of the people, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வளர்ந்து செழிந்ததும் இந்நாடே. So, and அங்கவர் மாய அவருடர் பூந்துகள் கலந்ததும் இந்நாடே. So even after death, the cells are part of this country. So that deep bond, affection, reverence, shall I say reverence? Yes, right? Reverence. வந்தே மாதரம் என்று வணங்கி வாயுர வாழ்த்தேனோ, வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் we chant. Our motherland we venerate, we chant. So what do we see? Affection, a deep bond, and something that this is the best. Parukulle nalla naadu, the best country in the world. And something that there is nothing better than this. A depth of emotion. Take all this. Let's just put them together. An affection, a deep reverence, a deep bond, a trust that this is the best. There is nothing better than this.
Put all these together and can you tell me in one word what it means? Affection, bond, trust, sacrifice. I want to give my life for this country. That is bhakti. So we come there. Bharati had deep love. That is why when every other poet's songs are called nationalistic poems, Bharati's are called Desha Bhakti Padalal. It's not just nationalism, it is bhakti towards a nation. So bhakti is, now if I tell you that bhakti is the core of Bharati's life, and one dimension of the bhakti is the Desha Bhakti, I don't think you will have any objection to it, right? He had great affection. And yes, bhakti was the core of his life. We are talking, let's just for a minute take off and understand the concept of bhakti. Where do we go? Obviously, we go to the Jagadacharyan today, not the Krishna Acharya, the Google Acharya, the Wikipedia Acharya. What is the definition of bhakti? Now, Wikipedia gives a definition of bhakti. Let us delve a little deeper. Now, attachment, participation, fondness, homage, faith, love, devotion, worship, purity. Put all this together, and this is what Wikipedia says is bhakti. This is what we find in Bharati. In every poem, you can't differentiate between a bhakti for the nation and bhakti for the God. In his devotional poems, you will see words about the country, and it is national poems, you will see his prayer to God. So bhakti and Bharati cannot be separated, and therefore this is part of our own life. Traditionally, in Bhagavad Gita, which is of course the core of bhakti for us, bhakti is, Krishna says that people worship me for 4 different reasons. But before that, I would like to also take up the bhavams in bhakti. After all, let us see whether Bharati really has bhakti in his heart. Okay, there are 5 different bhavams of bhakti. The Shanta Bhavam, where you accept that God is superior and you devote all your energy to God. A classic example of Shanta Bhavam is Bhishma, Vidura. They just trusted God absolutely. So that is Shanta Bhavam. Then you have Dasya Bhavam, a person who wants to serve the God. Who is the one who is the ultimate in Dasya Bhavam? Yeah? Anyone? Hanuman. The name that comes to your mind. Lakshmana, Bharata, but Hanuman, that's Dasya Bhavam. Then we have Sakhya Bhavam. Now, Sakhya Bhavam, as a friend, seeing Krishna not as just a god, but as a friend who is with you, right next to you. I remember Rajaji's book called Thoramai Yogam. That is this, Sakhya Bhavam. Arjuna, that's it. The ultimate in Sakhya Bhavam. Then we have Vatsalya Bhavam. Of course, a mother's love for the child. Yashoda. Then we have Periyarvar. All this, all his Divya Prabandham, Periyathirmozhi. Then Surdas. Of course, a mother's love of, and I can even imagine that song. Tumak tumak pad tumak tunjamak chapal charan hari aye mere pran lubhavan aye. He came and stole my heart. And you can, when you see that there is a person who can't see and who can describe Krishna, say with the footsteps, the chalchal of the anklets, just can't beat the Vatsalya Bhavam. Then you have Madhurya Bhavam, the Prema Premika Bhavam, the ultimate of all loves to God. You have Radha, Goda, Meera, and of course we have Kulashekara Alvar. We have so many of our Alvars who also sang with the Nayaka Nayika Bhavam. Now these are the 5 Bhavams which are traditionally said. Now which Bhavam do you think Bharati fits in? Which of these Bhavams do you think Bharati fits in?
Yes. Prema. Okay. Kannan and Kadalan, Kannan and Kadali. Then Kannan and Sevakan. That is a real reverse twist that he has given. Then the speciality of Bharati's bhakti is this. He has gone across all these bhavams and added a little more to himself. Every one of these bhavams, we have got songs of Bharati. Let's just have a quick look for Shanta Bhavam. I would like to take examples from Kannan Patu. Of course, he has written about it to every god, but let's focus on Kannan Patu. Shanta Bhavam. Now in Shanta Bhavam, you see Ninnai Charanadaiden Kannamma. Ninnai Charanadaiden. In which he says, Nalladu Thiyadu Namariyo Mannai, Nalladu Natuha, Theemayai Votuha. So I don't know I know not what is good or what is bad. It's for you, Kannamma, my mother, to inculcate the good and eradicate the bad. Simple. Then we come to Dashya Bhavam. This is where I would like to discuss with you. Normally we say Kannan, the first Kannan party that comes to our mind is Kannan and Sevakan. Of course, there is a Kannan in Andan. You just have a very beautiful version. The translations are mine. So bear with me if they are not really up to your mark. This Dashya Bhavam, just have a flavor of this in Kannan and Andan. Desirous I come, my Lord, of hearing the praise, that among the farming labor clans, he has risen high in status, for now he is Krishna's willing slave. I come desirous of this, my Lord. The person, Bharatiyar says, he's coming just to be known as Krishna's willing slave, Kannan and Andan. Then, of course, Sakhya Bhavam, the first of Kannan's songs, is Kannan and Thoran. Bharati has assumed that he's Parthan, Arjunan. Here I have to tell you something. Arjuna is a kind of a role model for Bharati. He has mentioned Arjuna everywhere, many places. Even in that simple song, Olipadaitha Kanninai, he is talking about Arjuna. He says, Vilayum Manbu Yavayum Parthan Pol, Vidile Vilakuvai Va Va Va. So to him, Parthan is like a role model for the Indian youth. So obviously, when he's talking about Sakhya Bhava, he will presume that he is Parthan and sing about it. And here, listen to this. Just enjoy this. Feel. As soon as I ask, he helps with money, bears my teasing with gallantry. In troubled times, he cheers me no end with music and dance to ease me in my mind. This is the good side of a friend who helps, supports. Then you have the other side, Idi Turaital. At the very sign of arrogance, he comes down heavily at once. A cunning word, even if I attempt. Just a second. Right there, he will show his contempt. With just a single word or the gesture, he can bring down my temper. A rift or a dispute, he will quickly solve to make us again happy. So this is what all the multiple roles of a friend he traverses in this single poem, Kannan and Thoran. Then we come to Madhurya Bhavam. Here, as you said, he has excelled himself. Madhurya Bhavam. Just imagine, you just have to close your eyes and listen to this. Payumoli nee enakku paarkum vizhi naan unakku. Thoyum madu nee enakku thumbiyadi naan unakku. Vaayuraikka varuvadillai vaali nindran menmayellam. Thooya chudar vaanoliye Surayamude Kannamma. Just imagine, streaming light you are to me, the viewing eye I am to you. You are the honey of the flowers, and I the bee that hovers. Words are not enough to express your enduring greatness. Pure ray of skylight, sweetness that stole my heart, Kannamma. So it's just the inseparability of the lovers. And he himself translates this. This translation is, of course, mine, but he has translated it in which he says, Kannamma is Paramatma and I am the Jivatma. So where do you say that there is no bhakti in Bharati? You just can't.
These are bhavams. But then Bharati is not Bharati if he does not break a few boundaries. He is born here to just break a few boundaries and create new boundaries. He's done it in literature, he's done it in society, he's done it for everything. So here in his bhakti also, he broke the traditional boundaries. He added a few more bhavams in bhakti to his this thing. He expresses his love for Krishna in many more ways than this. The bhavas and the rasas are just too many. For example, even just take the Madhurya Bhavam, the Prema Premika. Either normally people associate themselves as a female and talk to God as a male, or vice versa. But Bharati has done both. Kannan and Kadalan, a whole series of songs. Kannan and Kannammai and Kadali, another series of songs. And each song talks about a different feeling as a lover. It's not just one. So each one talks about a different mood, a different tone, a different tenor, a different expression. Just imagine, it's the prankster in Theerada Vilayattu Pillai as an adolescent love, adolescent prankster. Then the agony of separation in Tundir Puluvinai Pol. Then, the chiding of your friends in one poem. Again, offsetting that by release of rescue of Krishna in Tikku Theriyada Kaatil. Then the uncertainty of a lover in Kannan Mananile Kanduve Tangame Tangam. Then there is this love which is tinged with guilt. Aase Muham Marandu Poche. In each of this song, there is a different feeling that's expressed. Then again, he goes over, switches his role to Kannan and Kadalan as a female lover. These are all as a female lover. But then he becomes a male, switches his role, and then goes. Now again, a whole series. Chuttum Vili Chudardan, describing his love of his heart. Who can forget those words? Chuttum Vili Chudardan, Kannamma, Surya Chandiraro, Vatta Kariya Vili, Kannamma, Vanathu Karumai Kollu. Then you have a playful lover in Malai Poludinile. Then gently bringing out the shyness out of his lady love. In Dilli Turukar Vazhakamadi, and one more poem. Then the frustration of a ditched lover in Tirtha Karayinile. Then the inseparability I discussed in Payamolini Yanaka. There's just no end to it. I suppose if he had lived a few more years, we would have had few more bhavams and few more rasams in bhakti. One bhavam, two relationships, and dozens of feelings. Is it possible without true bhakti in your heart? It's just possible. You can just, and again, as he said, let me come to Dasya Bhavam. We always talk about Dasya Bhavam, I become the servant of the God. But here, he declares God to be his servant. Bharati has a unique style. All his poems start very simple language, very innocuous beginning. And as it goes, then it matures and finally there'll be a twist. This is perfectly seen in his Kannan and Sevagan. The last lines read like this. On Kannan I prevailed. I made him mine. Kannanai naan aatkonden. Usually we say Kannanai aatkondan, but he says Kannanai naan aatkonden. Kankonden. The two Kankondens have two different connotations. Him I envisioned. I got to see Kannan. And Kankonden, the inner eye opened. Wisdom I earned. And Kannanai aatkolla karanamum ulade. He's just surprised that ultimately the twist, Kannanai aatkollal. Let me just put all of them together. On Kannan I prevailed. I made him mine. Him I envisioned. Wisdom I earned. Me he has claimed for reasons I can't divine. He is not able to understand why Krishna made him his. And that is pure bhakti. And the two lines where it says, Kannan enadhate adiyedutha naal mudalai, ennam vicharam eduvum avan porupai. The day he entered my house, all my concerns, my worries, my fears, everything became his. What more do you want in Dasya Bhavam? Is that doesn't end there? He again goes to different roles. He talks about Krishna as a teacher and Krishna as a student.
Krishna as a student is a very fun, very interesting poem in the sense the teacher is fed up, throws Krishna out and says, I have failed. And then comes back, and Krishna comes back and tells him, this is the lesson I wanted you to learn. The student who teaches the teacher, that's Krishna as a teacher. Krishna as a king, again, fed up of the king and his failure. And then towards the end, he says, just when it was needed, in a minute, in a second, he has changed the whole scene of things. Krishna as a king, Krishna as a husband, Krishna as a mother, Krishna as a father. I mean, there's just no end to the roles he's thought. And Krishna and Kuladevam, finally he ends up with Ninnai Charanadaindhen Kannamma. பொன்னை பொருளை உயர்வை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா. All this is just possible because of the pure bhakti. Does it mean that the bhakti of Bharati is only in poems? Was his bhakti limited to poems and just the emotional appeal? Definitely not. Surely not. He has translated Bhagavad Gita. So a man who could translate Bhagavad Gita definitely has to have the intellectual component of bhakti. You cannot do it without that. And he, as I was discussing earlier, brings out that the 4 reasons which Krishna says why people show bhakti towards him. The 4 reasons. I'll just repeat. This is my translation of Bharatiya's verses. Arjuna, among those who follow good karma, 4 types of people worship me with bhakti. Persons in trouble, persons who need certain things, people who need knowledge, and those who are enlightened. The last, those who worship me with bhakti and seek enlightenment are the choicest. This is what Bharatiya's translation of Krishna's words. There is a beautiful poem, Bhakti in Ale. It's a long poem. I'm not going to go into details. But in that poem, he traverses through all these 4 dimensions of bhakti. As usual, he begins very innocuously. Bhakti inale, Deiva Bhakti inale, in the Parinil Eididum Menmaigal Kelir. And it begins like this. Hear out the gains that arise from devotion, a true devotion to God. Obviously, the first level, our troubles will end, our actions will be successful. Then it goes to the next level. This is the first level, persons in trouble. Then the next level, it goes. There'll be clarity in thought, perfection in act, enhancement of knowledge, association with persons of courage. So the other benefits that come out of bhakti, the second one, those who need certain things. Then he progresses to deeper benefits. The certain things goes further. An intellectual search for truth. The mind is rid of turbulence, gains high in conviction. He further goes on like this and then says, the demons of carnal desires are sent running helter-skelter. The devils of darkness get stormed. Faith in falsity is removed and thrown. Goodness comes with the name of the Supreme. So then comes people who seek knowledge, people who seek a betterment. Then finally, he ends this beautiful poem with the words, know my mind and grant me what I need. This is the ultimate, that I don't have to tell you what it is. You know what I need, so you grant me this, the surrender. Bharati defined bhakti in his own words. He says, to him, bhakti is a complete trust, an unshakable trust. The trust that God will never let us down. In another place, he says, an unshakable belief that but for him, nothing in the universe will move. He is the source of everything. A trust that God will never harm us. Why? Because we have completely surrendered to him. This is bhakti, according to Bharati. And now, this is what he has explained in his magnum opus, Panchali Shabadam. Ultimate, Panchali Shabadam is the ultimate in everything, including his concept of bhakti. Manivanna, Vayagam Kathiduvai, Kanna Manivanna, Endran Manachudare,
Sharan, Hari, 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 Hari என்றாள். It is all right. She starts. Vaiyagam Kathiduva, you the savior of the nation. Krishna, the savior of the universe. The guiding light inside me. To you I reach out. I seek refuge at your feet. Hari, she chanted. Hari, 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 Hari. It's all right when you're asking the one who saves the universe. But then the action starts when you say, Endran Manachudare, the Krishna inside me. And then Krishna sits up and listens. That is where the bhakti starts. The bhakti begins there and actually comes together when it is the God inside you. Then he says, சென்னீர் கை குவித்தாள் அவள் செவ்விய மேனியை சார்ந்து நின்றே முன்னிய ஹரிநாமம் தன்னில் மூலனர் பயன் உலகறிந்திடவே துன்னிய துகிர்கூட்டம் கண்டு தொழும்ப துச்சாதனன் வீழ்ந்து விட்டான். Her hands raised in trusting surrender, draped around her figure slender, the power of chanting the name of Hari, there for all the world to see, drowned by the flowing silken sea. Exhausted Dushashan fell at her feet. Yes, Krishna sat up when she said, Endran Manachudare, the Krishna inside me, the guiding light inside me. And when she raised both her hands and made the ultimate surrender, then the flowing fabric, sea of fabric comes. You surrender, he will never let you down. This is to Bharati, the ultimate in bhakti. He said, the ultimate is that God will never let us down. Nambinor keduvadillai naangumarai teerpu. Those who believe, they never lose. This is a decree of the four Vedas. Bharati knew that bhakti is a way for mukti. This is a path to reach ultimate deliverance. Now, I come back to the question I started with. If bhakti is a way of mukti, then why Desha Bhakti? We should have just all gone to God and be done with it. Then why did he go to the nationalism part? That's where Bharati is Bharati. Bharati realized the power of bhakti. He has explained so much about bhakti. He realized that every Indian, this Sanatani, has bhakti inside him. He might have forgotten. It might have got covered in this oppressive foreign rule. Therefore, he might have forgotten, but it is there deep inside an Indian. And he said, the power of bhakti, he wanted to bring it out. And Bharati thought that just like bhakti to God, where unless you get rid of all the material desires, material bondages that tie us, you cannot rise up to the level of godliness. The same way, unless you get rid of poverty, famine, illiteracy, every bad thing that had surrounded us, we cannot rise as a nation. And unless we rise as a nation, we cannot rise in spirituality. You remember what he said? Vargani Amman song. இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாபோர் பாரத தேசம் தன்னில். If the nation is in such a situation, how do we come out of it? Then he used this powerful tool called bhakti and said, let's get rid of all the bondages. Let's get rid of this oppressive rule and then rise as a nation. And unless you rise, you get your identity, you get your courage, you get your wisdom, you get your power, you get your knowledge, and you get your confidence. We cannot come up to our normal level. What he said was Vedic situation. And unless we come to that level, we cannot spiritually rise. So Bharati used bhakti of God, morphed it into bhakti for the country and raised this nation. And believe me, we all know how he changed the entire scenario of the Tamil speaking land across today's states. And that's how Bharati went. And then finally he said, Mukti. Then Bharati thought, let me come back to the song I began with. Mukti en Rorunilai Samaitai Angu. Murudine Munaru Munarvamaitai. Bhakti en Rorunilai Vahutai. Engal Parama, Parama, Parama. He defined Mukti first and came to Bhakti next.
And for mukti, he gives a definition. Mukti and Rorunile Vahutai. Mukti, a state you designed to realize there the whole and the one. Devotion, a state for us you divined. O Supreme, Supreme, Supreme. He didn't want to discuss, he didn't want to define bhakti because bhakti is all pervasive. So on this day, when we talk about Bharati's bhakti, there's so much we can discuss. The Sakama bhakti, Nishkama bhakti, and the different types of bhakti, so much to discuss. But ultimately, the message that I want to give here is that, as Bharati said, what I need, you know it best. You give it to me what I need. I will give my bhakti for the sake of bhakti. That's what he said. Devotion. Bhakti and Rorunile Vahuta Engal Parama, Parama, Parama. I will submit to the Supreme with my bhakti. And what comes out of this bhakti is for him to give and for what we discuss. So with that thought, that saying bhakti to Bharati was the core concept of everything, every poem he came. And I would like to say, let us do this bhakti for bhakti's sake. Bhakti for the sake of bhakti. And what comes out of it is for him to give and for us to enjoy. Ethanai Kodi Inbam Vaithai Engal Ireva. I would like to thank you for this ஒரு துளி இன்பம் உங்களுடன் பகிர முடிந்ததற்கு நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. And I would like to think that this is a book which I have written, Firelets, Agni Kunju, a translation of select poems of Bharati. It's available on net. It is available in my site. It's available in publisher's website, Amazon, Flipkart, everywhere. It's available abroad also in Amazon.com. If you're interested, please go ahead with your support. We'll come back again and probably take out Bharati's bhakti. So let's go ahead and in Bharati's way, do bhakti for the sake of bhakti. Jai Hind. Well, when I was asked to host this event, I was actually wondering, what is the relationship between Bharati and spiritualism and spirituality? So, ma'am, thank you for clearing that doubt for me, and especially I think many others who have been watching this program. And thank you for this lively and stimulating and interactive presentation. I pretty much liked one line which you quoted, Kannama is Paramatma and I am Jivatma, which is quite revolutionary in this age and which is pretty much required. So thank you, ma'am, for that. And one more thing which you quoted is bhakti is unshakable trust, which I too believe personally, that if you believe in him, he will never let go of you. So thank you, ma'am, for this beautiful presentation. So next, I would like to request our own Vishwas devotee, Rajalakshmi, ma'am. I think most of us know her pretty very well. She is a very well-known person in Vishwas. She's a very good orator. And we usually, in this Mahotsav, we rose up to her voice because she's been presenting the online program in the morning. She's been anchoring this program in the Margali Mahotsav. And thank you, ma'am, for that. And I request you to give in your presentation. சூரியன் உச்சியில் இருக்கும் வேளை பாரதியின் புகழும் இப்பொழுது உச்சியில் இருக்கின்றது. அவையோர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்று சொல்ல நினைத்தேன், ஆனால் இப்பொழுது மதிய வணக்கம் ஆகிவிட்டது. எங்கெங்கு காணினும் சக்தியடா என்பது போன்று சக்தி உபாசகனின் 100வது ஆண்டு நிறைவு விழாவினை பாரதம் எங்கும் பாரதி என்ற தலைப்பாகை சூட்டி நாடெங்கும் பாரதியின் நினைவை ஒலிக்கச் செய்யும் இந்த நிகழ்ச்சியில் எனக்கும் பேச வாய்ப்பு கிடைத்ததில் மிக்க மகிழ்ச்சி. பாரதியை எனக்கு அறிமுகப்படுத்தியவள் சின்னஞ்சிறு வயதாக இருக்கும் பொழுது என்னுடைய தாய்.
பாரதி கவிதைகளில் உள்ள வீரத்தை, விவேகத்தினை, சுட்டெரிக்கும் உண்மைகளை, ஆன்மீகத்தை அறிமுகப்படுத்தியவளும் அவளே. இதை ஏற்பாடு செய்துள்ள ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் நிறுவனத்தாருக்கும் விஸ்வாஸ் அமைப்புக்கும் பணிவான நன்றிகள் பல கோடி. கனல் தெரிக்கும் கண்கள், சுண்டி இழுக்கும் குங்கும பொட்டு, கம்பீர தலைப்பா கட்டு, முறுக்கு மீசை கவிஞன் காட்டிய நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யார்க்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்கும் கொண்ட பாரதி காட்டிய பெண்ணாக உங்கள் முன் நான் இப்பொழுது. சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, ஜோதிமிக்க நவகவிதை, எந்நாளும் அழியாத மாகவிதை. இதை யார் சொல்லி இருப்பார்கள்? இது பாரதியார் தமது கவிதைகளுக்கு தாமே தந்த மதிப்பீடு. பாரதி என்றாலே தேசிய கவி, புரட்சி கவி, புதுமை கவி, சிறுவர் கவி, விடுதலை வீரக்கவி என்றெல்லாம் அறிந்திருக்கிறோம். அவரது கவிதைகளை படிக்கும் பொழுது அவர் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக கவிஞர் என்பதும் புரியும். பாரதி தன் கவிதைகளின் மூலம் பல ஆசிகளை வழங்கியுள்ளார். ஆசிகளா? ஒருமுறை கீவாஜா அவர்களிடம் ஆசி பெற ஒரு புதுமண தம்பதிகள் வந்து வணங்கினர். அவர், உங்களுக்கு எனது ஆசீர்வாதங்கள், கூடவே ஆசியும் தருகிறேன் என்றாராம். சுற்றி இருந்தவர்களுக்கு சிறிது குழப்பம். ஆசீர்வாதம் வேறு, ஆசி வேறா என்று. உங்களுக்கு இறை அருளால் எல்லா நலன்களும் கிடைக்கப் பெற்று ஆரோக்கியமான இன்பமான பெருவாழ்வு வாழ்க என்று சாதாரணமாக நாம் கூறுவது ஆசீர்வாதம். ஆசி என்பது ஆன்மீக சிந்தனை. அதாவது உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு, ஆண்டவன் பால் ஈடுபாடு என்பதன் சுருக்கமே ஆசி என்றாராம். அதுபோல் உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு, இறைநாட்டம் உண்டாகட்டும், வளரட்டும், நிலைக்கட்டும் என்று வாழ்த்துவதே ஆசி என்பது. பாரதியார் கவிதைகளில் பொருந்தியுள்ள ஆன்மீக சிந்தனைகளை பேசி அனுபவிக்க சில மணி துளிகள் போதுமா? கிடைத்துள்ள கால அவகாசத்தில் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். பாரதியின் ஆன்மீக சிந்தனைகள். எனக்கு முன் பேசிய அம்மையார் சொன்னது போல, பக்தியினாலே, தெய்வ பக்தியினாலே இந்த பாரினில் எய்திடும் மேன்மைகள் கேளடி. என்ன மேன்மைகள்? சித்தம் தெளியும், இங்கு செய்கை அனைத்திலும் செம்மை பிறந்திடும், வித்தைகள் சேரும், நல்ல வீரர் உறவு கிட்டும், மனத்திடை தத்துவம் உண்டாகும், நெஞ்சிற் சஞ்சலம் நீங்கி உறுதி பிறந்திடும், கல்வி வளரும், அறிவு தெளிந்திடும், சொல்லுவதெல்லாம் மறைச்சொல்லினை போல பயனுள்ளதாகும், மெய் வல்லமை தோன்றும், உண்மை பக்தியினாலே என்று பெரிய பட்டியலிடுகிறான் பாரதி. கல்வனாய் திரிந்து வாழ்காட்டி மந்திரம் கொண்ட திருமங்கை ஆழ்வாரின் பாசுரங்களை கேட்டிருப்பானோ பாரதி? குலந்தரும் செல்வம் தந்திடும், அடியார் படுதுயர் ஆயின எல்லாம், நிலந்தரம் செய்யும் நீள்விஷும் வருளும், அருளொடு பெருநிலம் அளிக்கும், வலம் தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும், நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நாராயணா என்னும் நாமம். இதுதான் பக்தியின் நிலைப்பாடு. பாரதி பல தோத்திர பாடல்கள், பல கடவுள்கள் மேல் பாடியிருக்கிறார். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், இது நாம் அனைவரும் அறிந்த ஒரு பாட்டே. இது என்ன, கலைவாணியின் புகழைத்தானே பாடியுள்ளார் என்று நாம் நினைத்திருப்போம். கலைவாணியின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வழி செய்யும் அவனது சிந்தனையை பாருங்களேன். மந்திரத்தை முணுமுணுத்து ஏட்டை வரிசையாக அடுக்கி அதன் மேல் சந்தனத்தை மலரை இடுவோர் சாத்திரம், இவள் பூசனை அன்றாம், அதுவல்ல அவளது பூசனை. பிறகு வேறென்ன? வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதி தோறும் இரண்டொரு பள்ளி, நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள், நகரங்கள் எல்லாம் பல பல பள்ளி என்றவன் பல தர்மங்களை கூறி, அன்ன சாத்திரம் 1000 வைத்தல்,
ஆலயம் 10,000 நாட்டல் பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்ன யாவினும் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றான். அதுதான் உண்மையான கலைவாணிக்கு நாம் செய்யும் சமர்ப்பணம். நம்மாழ்வார் தனது திருவாய்மொழியின் முதல் பாசுரத்தில் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்ற பாசுரத்தில் கூறுகிறார், அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்று பகவானை குறிப்பிடும் பொழுது அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்கிறான். கண்ணனது பிறப்பை பாரதி கூறும் பொழுது உயர்தேவர் தலைவன் புவிமிசை தோன்றினான் என்கிறான். பத்துடை அழியவர்க்கு எளியவன் பிறர்க்கு அரிய வித்தகன். அந்த கண்ணபிரான் கார்மேக வண்ணன் அதை எப்படி தமிழில் பாடுகிறான் பாருங்கள். மேலும் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா இரட்டைகளை நாம் எப்படி வெல்ல வேண்டும் என்று கூறியிருப்பார். சமஸ்கிருதம் புரியாதவர்களுக்கு கூட தமிழில் இரட்டைகளை காட்டி கண்ணபெருமானின் பெருமையை பேசுகிறான் பாரதி. காயிலே புளிப்பதென்ன கண்ணபெருமானே, நீ கனியிலே இனிப்பதென்ன கண்ணபெருமானே, நோயிலே படுப்பதென்ன கண்ணபெருமானே, நீ நோன்பிலே உயர்ந்ததென்ன கண்ணபெருமானே, காற்றிலே குளிர்ந்ததென்ன கண்ணபெருமானே, நீ கனலிலே சுடுவதென்ன கண்ணபெருமானே, சேற்றிலே குழப்பமென்ன கண்ணபெருமானே, நீ திக்கிலே தெளிந்ததென்ன கண்ணபெருமானே, ஏற்றி உன்னை தொழுவதென்னே, நீ எளியவர் தம்மை காப்பதென்னே, போற்றினோரை காப்பதென்னே, நீ பொய்யர் தம்மை மாய்ப்பதென்னே, போற்றி 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 கண்ணபெருமானே, நின் பொன்னடிக்கே போற்றி நின்றேன் கண்ணபெருமானே என்று. பாரதியாரின் ஆன்மீக சிந்தனை பொதிந்த கவிதைகளை நாம் படிக்கும் பொழுது, ஆத்மார்த்தமாக அதை ஆண்டவன் பால் சிந்தனை செய்து கொண்டு படிக்கும் பொழுது நமக்குள் பல பல அர்த்தங்கள் உயிர்ப்பிக்கும். அதுதான் அவன் கவிதையின் சக்தி. நமது சனாதன தர்மத்தை புரிந்து கொள்ள முக்கியமான 3 விஷயங்கள்: சத், அச்சித், ஈஸ்வரன். இந்த 3இன் தொடர்பு என்ன, இதன் சம்பந்தம் என்ன என்ற தத்துவத்தை அழகுற எளிமையாக தமிழில் செந்தமிழில் பாடுகிறான் பாரதி. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா 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 இறைவா, எத்தனை கோடி இன்பம் சித்தினை யசித்துடல் இணைத்தாயங்கள் சேருமைம்பூதத்து வியனுலகமைத்தாய், அத்தனை உலகமோ வரகளஞ்சியம் மாக பல பலனல் அழகுகள் சமைத்தாய், எத்தனை கோடி இன்பம். அதோடு நிறுத்தி கொண்டானா? இல்லை. முக்தி என்றொரு நிலை சமைத்தாய், அங்கு முழுதினையும் உணர்வமைத்தாய், பக்தி என்று ஒரு நிலை வகுத்தாய், எங்கள் பரமா 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 என்று. பரம் என்பதே ஒரு உயர்ந்த சொல். அங்கு இறைவா என்று போட்டிருக்கலாம், கடவுளே என்று போட்டிருக்கலாம், ஆண்டவா என்று போட்டிருக்கலாம், ஏதோ ஒரு நாமத்தை போட்டிருக்கலாம். அந்த அவன் உபயோகிக்கும் ஒரு வார்த்தையும் அனுபவித்தால் அதில் எத்தனை ஆழ்ந்த ஆத்ம சிந்தனைகள், ஆன்மீக சிந்தனைகள் பொருந்தியுள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். சாதாரணமாக உயர்ந்த சிந்தனை உள்ளவர்கள் தான் கடவுளை வணங்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. ஆற்றங்கரையில் துணிகளை துவைக்கும் பொழுது அந்த துணிகளை துவைப்பவர்கள் மாரியம்மனை குறித்து பாடுவது போல ஒரு பாடல் பாரதி. இது நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீர்கள். துணிவெளுக்க மண்ணும் உண்டு, தோல்வெளுக்க சாம்பல் உண்டு, மணிவெளுக்க சாணையுண்டு, மனம் வெளுக்க வழியில்லையே, பிணிகளுக்கு மாற்றும் உண்டு, பேதமிக்கு மாற்றில்லை, அணிகளுக்கோர் எல்லையில்லாய், அடைக்கலம் இங்கு உன்னை புகுந்தோம் எங்கள் முத்து மாரியம்மா என்று மாரியம்மனை குறித்து பாடும் பாடல்.
1000 தெய்வங்கள் உண்டென்று தேடித் திரியும் அறிவிலிகாள் என்கிறான். இந்த கவிதையை படிக்க ஆரம்பித்த பொழுது பாரதி என்ன நாத்திகம் பேசுகிறானோ என்று தோன்றியது. ஏனென்றால் 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகாள், இதுதான் அவனுடைய முதல் வார்த்தை. அந்த பாடலை படித்துக் கொண்டு வரும்பொழுது சொல்லுகிறான் பின்னால், சுத்த அறிவே சிவனென்று கூறும் சுருதிகள் கேளீரோ. சுருதிகள் என்றால் வேதம். நமது சனாதன தர்மத்திற்கு வேதமே பிரமாணம். சுத்த அறிவே சிவனென்று கூறும் சுருதிகள் கேளீரோ, பல பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை அழிவீரோ என்று. இது எதை உணர்த்துகிறது என்பது இந்த காலகட்டத்திற்கு நான் விளக்கம் சொல்லாமலேயே அனைவரும் புரிந்து கொள்ள முடியும். விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் வரும் முதல் நாமம் விஸ்வம். விஸ்வம் என்றால் எங்கும் பறந்துள்ளான், சர்வ வியாபகன். இப்படி சொன்னால் புரிகிறதா? இல்லை, இப்படி சொன்னால் புரிகிறதா? காக்கை சிறகினிலே நந்தலாலா, நிந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா, நிந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா. இங்கும் பறவையை எடுக்கும் பொழுது கருப்பு நிறமுள்ள பறவைகள் 1000. ஆனால் நாம் எதை கீழாக மதிக்கிறோமோ, கீழாக எண்ணுகிறோமோ, காக்கை தானே என்று நினைக்கிறோம் அல்லவா, அந்த காக்கையை எடுக்கிறான் பாரதி. காக்கை சிறகினிலே நந்தலாலா, நிந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா. கார்மேகத்தை பார்க்கும் பொழுது நந்தலாலா, நிந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா என்று பாடியிருக்கலாம் அல்லவா? பாடவில்லை. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா, நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா. பச்சை நிறம் என்பது ஹரி என்றால் பச்சை என்பது. அந்த ஹரிநாமம் நமக்கு எல்லாம் தெரியும். அந்த ஹரிநாமத்தை நாம் உள்வாங்கும் பொழுது நாம் பார்க்கும் பசுமை நிறைந்த இடங்கள் எல்லாம் அவன் வடிவமாகவே தெரிகிறது. நாமே அவ்வளவு உணர துவங்கும் பொழுது பாரதிக்கு கேட்க வேண்டுமா? பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா, நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா. கேட்கும் ஒலியில் எல்லாம் நந்தலாலா, நிந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. இந்த ஒரு வரிக்கு ஒரு பதிவை குறிப்பிட விரும்புகிறேன். நான் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பூர்ணிமா அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என்று நாம் கேட்டால் சாதாரணமாக தீ என்றவுடன் நெருப்பு என்றுதான் மனதிற்குள் பதிவு ஏற்படும். அவர் சொன்னார், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்கள் பூர்ணிமா அவர்களுக்கு இந்த பாடலை பற்றி பரிவர்த்தனை செய்து கொண்டிருந்த பொழுது, தீக்குள் என்பது ஆரத்தி, பகவானுக்கு நாம் எடுக்கும் ஆரத்தி. அந்த ஆரத்தியில் நாம் விரலை வைத்து வணங்கும் பொழுது மனதிற்குள் அவனை தீண்டுகின்ற இன்பம் தோன்றுகிறதாம். என்ன அருமையான விளக்கம்! அவர் அதை கூறிய பொழுது இதை பதிவிடாமல் இருக்கக்கூடாது என்று நினைத்தேன். தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. இதற்கப்புறம் நாம் எப்பொழுது பகவானுடைய ஆரத்தியை சேவிக்கும் பொழுதும் இதை கேட்பவர்களுக்கு உடல் சிலிர்க்கும். ஏனென்றால் அந்த பகவானுடன் நாம் ஆத்ம சம்பந்தம், உடல் சம்பந்தம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா, அது நம்மை சிலிர்க்க வைக்கும். இத்தனை பேசுகிற பாரதி, நண்பர்களை நாம் அனுசரித்துக் கொண்டு போவோம், ஆனால் பகைவனுக்கும் அருள வேண்டும் என்கிறான். அவனுடைய ஆன்மீக சிந்தனைகளை தோண்டி எடுக்க வேண்டும் என்றால் இந்த கால அவகாசம் போராது. ஏதோ சிலவற்றை மட்டும் பொறுக்கி எடுத்து பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கிறேன். பகைவனுக்கும் அருள வேண்டும், இது நாம் பெரியோர்கள் அனைவரும் சொல்லும் ஒரு கருத்து. ஆனால் எல்லா உயிரிடத்திலும் அன்பு கொள். அவன் பகைவனாக இருந்தாலும் வெறுப்பவரை கூட தோழமை பாராட்டு. ஆனால் இதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? பகைவனை பாராட்டு, பகைவனுடன் நட்பு கொள்ளு என்று, பகைவனுக்கும் அருள்வாய் என்று சொல்லும் பொழுது என்ன காரணம் சொல்லுகிறான் தெரியுமா? அங்குதான் அவனுடைய ஆன்மீக சிந்தனையின் ஆழம் வெளிப்படுகிறது. பகைவனுக்கருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கருள்வாய், புகை நடுவினில் தீயும் இருப்பதை பூமியிற் கண்டோமே. நன்னெஞ்சே பூமியிற் கண்டோமே. பகை நடுவினில் அன்புருவான
நம் பரமன் வாழ்கின்றான். பகை நடுவினில் நம் பகைவர்களுக்குள்ளும் அவர்கள் நடுவிலும் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான். நன்னஞ்சே பரமன் வாழ்கின்றான். இது எதை குறிக்கிறது? புல் பூண்டுகளிலிருந்து நண்பர், தாய், தந்தை, இந்த உறவுகள் எல்லாம் மீறி பகைவன் என்றாலும் அவனுக்குள்ளும் அந்த ஆண்டவன் அந்தர்யாமியாய் இருக்கிறான் அல்லவா? என்னுடைய பகைவனுக்குள்ளும் நான் வணங்கும் இறைவன் இருக்கிறான் அந்தர்யாமியாக என்னும் பொழுது அந்த ஒரு க்ஷணம் என்னுடைய பகைவனிடம் கூட எனக்கு சிறிதளவு இரக்கம் பிறக்கும். ஏனென்றால் எனக்கு முன் நிற்கும் என் பகைவன், என்னை வெறுப்பவனிடத்திலும் நான் வணங்கும் என் கண்ணன் குடிக்கொண்டிருக்கின்றான் என்னும் பொழுது அந்த சஞ்சலம் தானே பாரத போரில் அனைவருக்கும் ஏற்பட்டது. இதெல்லாம் விடுங்கள். சாதாரணமாக கம்யூனிஸ்ட் கொள்கைகள் கொண்டவர்கள் ஆத்திகவாதிகளாக இருக்க மாட்டார்கள். கடவுள் நம்பிக்கை குறைந்தே காணப்படுவார்கள். ஆனால் பாரதி அவர்களையும் விட்டானா என்ன? என்ன தைரியம் அவனுக்கு இருந்திருக்கும். ரஷ்ய புரட்சியை பற்றி ஒரு கவிதை எழுதுகிறான். அதற்கு அன்னை பராசக்தியே வழி என்றும் சொல்லுகின்றான். மாகாளி பராசக்தி உருஷிய நாட்டினிற் கடைக்கண் வைத்தாள். எந்த இடத்தில் எந்த நாட்டினவர்களுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாதோ தைரியத்துடன் முழங்குகிறான். மாகாளி பராசக்தி உருசிய நாட்டினிற் கடைக்கண் வைத்தால் ஆங்கே ஆஹாவென்று எழுந்தது பார் யுக புரட்சி. கொடுங்கோலன் அலறி விழுந்தான். இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம். இவ்வாறங்கே செம்மையெல்லாம் பாழாகி கொடுமையே அறமாகி தீர்ந்த போதில் அம்மை மனம் கனிந்திட்டாள். அடி பரவி உண்மை சொல்லும் அடியார் தம்மை மும்மையிலும் காத்திடும் நல் விழியாளே நோக்கினாள். முடிந்தான் காலன் என்கிறான். எந்த கம்யூனிஸ்ட் கொள்கை கொண்ட நாடுகளில் வாழும் மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை என்பது மிகவும் சிறிதளவோ அங்கு தைரியமாக பதிவிடுகிறான். அம்மை மனம் கனிந்திட்டாள். அடிப்பரவி உண்மை சொல்லும் அடியார் தம்மை மும்மையிலும் காத்திடும் நல் விழியாளே நோக்கினாள். முடிந்தான் காலன். மாகாளி பராசக்தி துணையே வேண்டும். வையகத்தில் எதற்கும் இனி கவலை வேண்டாம். சாகாமல் இருப்பது நம் சதுரால் அன்று. இன்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தால் நீண்ட நாள் வாழ்வோம் என்று. சாகாமல் இருப்பது நம் சதுரால் அன்று. சக்தி அருளால் அன்றோ பிறந்தோம் பார்மேல். அடுத்த வரியை பாருங்கள். நாம் பிறந்ததே அவளருளால் தான். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றாள். அதுபோல பிறவியிலும் நாம் இந்த மனித பிறவி எடுத்து இத்தனை ஆத்ம சிந்தனைகளோடு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது அந்த பராசக்தியின் அருளால் தான். இன்று இந்த கணத்தில் நமது அனைத்து செயலுக்கும் ஒரு காரணம் இருக்கும். இந்த விஸ்வா சத்சங்கத்தில் நாம் கூடி இந்த ஆத்ம சிந்தனையை பகிர்ந்து கொண்டு தெய்வ சிந்தனையை தூண்டிவிடும் ஒரு செயலாக இன்று இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறதே, அது யார் அருளால்? கண்டிப்பாக அந்த அன்னை பராசக்தியின் அருளால் தான். நமக்கு உடனே மனத்துக்குள் ஒரு கேள்வி எழும். ஆத்ம சிந்தனை பற்றி பேசுகிறார்கள், கடவுளை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் கடவுள் உண்மையிலேயே இருக்கிறாரா? அவர் இருந்தால் எங்கே இருக்கிறார்? நான் எதை சொல்ல வருகிறேன் என்பதை நீங்கள் எல்லாரும் க்ஷணத்தில் புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஏனென்றால் கடவுள் எங்கே என்று கேட்டவன் யார் என்று நமக்கு தெரியும். கடவுள் எங்கே என்று சொன்னவன் யார் என்று நமக்கு தெரியும். பாரதி சொல்கிறான், சொல்லடா ஹரி என்ற கடவுள் எங்கே? இரணியன் தான் உரிமை கேட்க நல்லதொரு மகன் சொல்லுவான். தூணிலும் உள்ளான் நாராயணன், துரும்பிலும் உள்ளான். வல்ல பெருங்கடவுள் இல்லா அணுவொன்றும் இல்லை. மகா சக்தி இல்லாத வஸ்துவும் இல்லை. அல்லலில்லை அல்லலில்லை அல்லலில்லை. அனைத்துமே தெய்வம் என்றால் அல்லல் உண்டோ? நரசிம்ம அவதாரத்தை வேறு எப்படி வேண்டுமானாலும் சொல்லி இருக்கலாம். ஆனால் அந்த நரசிம்மனை கடவுள் எங்கிருக்கிறான்? தூணிலும் உள்ளான், துரும்பிலும் உள்ளான். இது நாம் பலமுறை கேட்ட ஒரு வார்த்தையாக இருக்கலாம்.
ஆனால் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். தூண் துரும்பு இரண்டுமே அச்சித்து. அது மட்டும் அல்லாமல் உயிர்கள் எல்லாம் தெய்வமின்றி பிரிதொன்றும் இல்லை. ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம். பார்க்கின்ற பொருள்கள் எல்லாம் தெய்வம் கண்டீர். வெயிலளிக்கும் இரவி, மதி, விண்மீன், மேகம், மேலும் இங்கு பலப்பலவாம் தோற்றம் கொண்டே இயலுகின்ற ஜடப்பொருள்கள் அனைத்தும் தெய்வம். இதுதான் அந்த தூணிலும் உள்ளான் துரும்பிலும் உள்ளான் என்பதற்கு. மேலும் இங்கு பலப்பலவாம் தோற்றம் கொண்டே இயலுகின்ற ஜடப்பொருள்கள் அனைத்தும் தெய்வம். எழுதுகோல் தெய்வம், இந்த எழுத்தும் தெய்வம் என்கிறான். இயற்கை அனைத்தும் தெய்வம். இது எப்படி இருக்கிறது என்றால், விஸ்வாஸ் உறுப்பினர்களுக்கோ விஸ்வாஸ் பக்தர்களுக்கோ இது புதிதான ஒன்றுமில்லை. பாரதியின் ஆன்மீக சிந்தனைகள் அனைத்தும் விஸ்வம் விஷ்ணு என்ற 2 நாமாக்களில் அடங்கிவிட்டன. ஆன்மீக சிந்தனையின் அனைத்து பதிர்வுகளும். இதை நினைத்தே ஆனந்த வீர முரசு கொட்டுகிறான் பாரதி. வெற்றியெட்டு திக்குமெட்ட கொட்டுமுரசே, வேதமென்றும் வாழ்கவென்று கொட்டுமுரசே. எதை வாழ்த்துகிறான்? வேதத்தை வாழ்த்துகிறான். வேதமே நமது சனாதன தர்மத்திற்கு பிரமாணம், ஆணிவேர். அதை பல இடங்களில் பதிவு செய்கிறான் பாரதி. சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும் என்றவன் மேலும் சொல்லுகிறான். யாரும் பணிந்திடும் தெய்வம், பொருள் யாவினும் நின்றிடும் தெய்வம். பாருக்குள் தெய்வம் என்று இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம். இன்று இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது அதுதானே. அதை நாம் சிந்திக்க வேண்டும். யாரும் பணிந்திடும் தெய்வம். அதற்கு எத்தனை பெயர்கள் இருக்கலாம், எத்தனை வடிவங்கள் இருக்கலாம், உருவங்கள் பல இருக்கலாம். பொருள் யாவினும் நின்றிடும் தெய்வம். பாருக்குள் தெய்வம் என்று இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம் என்றவன் எத்தனை சுலபமாக நாம் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் ஒன்றை கூறுகிறான். வெள்ளை நிறத்தொரு பூனை, வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர். பிள்ளைகள் பெற்றத பூனை, அவை பேருக்கொரு நிறமாகும். பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெறும் பாலின் நிலம் ஒரு கூட்டி. சாம்பல் நிறம் ஒரு குட்டி. இப்படி குட்டிகள் பல பல நிறங்கள் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் அன்றோ என்கிறான். ஒரே தாயின் பிள்ளைகள் அவர்கள். இதை சொல்லும் பொழுது நமக்கு சுலபமாக புரிகிறது அல்லவா? நம் வீட்டிற்கு பக்கத்திலேயே பூனைகள் பூனைக்குட்டி போட்டிருப்பதை பார்த்திருப்போம். அவை பல பல நிறங்களில் இருப்பதை பார்த்திருப்போம். அவை யாவும் ஒரே தாயினுடைய குட்டிகள் என்பதையும் அறிந்திருப்போம். இது போலதானடா நாம் எல்லோரும் அந்த பராசக்தியின், அந்த பரந்தாமனின் குழந்தைகள். நம்மில் வேற்றுமை எதற்கு என்ற சனாதன தர்மத்தின் ஆணி வேரை எத்தனை எளிதாக சுலபமாக நமக்கு புரிய வைக்கிறான் அந்த பாரதி. அவனுடைய ஆன்மீக சிந்தனையின் ஆழம் இது போன்ற சாதாரண செய்திகளின் மூலமே வெளிப்படுத்துகிறான். இப்படி குழந்தைகளுக்கும் புரியும்படி சொல்லும் பாரதி, பாப்பா பாட்டு உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஒரு கன்று குட்டியை கூட நாம், அது நமக்கு பாலை கருந்து தரும் அந்த பசு மிக நல்லதடி பாப்பா என்கிறான். அந்த பசுவை கூட நாம் தெய்வமாக மதிக்க வேண்டும் என்று. தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா என்று குழந்தை பாட்டில் சொல்லுகிறவன், சரி கோவில் இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு காட்டு வழிதனிலே 2 சகோதரர்கள் செல்ல வேண்டி வரும் பொழுது அண்ணனுக்கும் தம்பிக்கும் பரிவர்த்தனை. காட்டு வழிதனிலே அண்ணே கள்ளர் பயம் இருந்தால் என்ன செய்வது? அண்ணன் சொல்லுகிறான், தம்பி நம் வீட்டு குலதெய்வம் வீரம்மை காக்குமடா என்று. காட்டு வழிதனிலே அண்ணே கள்ளர் பயம் இருந்தால் எங்கள் வீட்டு குலதெய்வம் தம்பி வீரம்மை காக்குமடா. வீரம்மையா இருந்தாலும்
மா காளியாக இருந்தாலும் கார்மேக வண்ணனாக இருந்தாலும் எந்த பெயர் கொண்டு அழைத்தாலும் அந்த தெய்வ சக்தி என்பது நமக்கு ஒரு கவசமாக இருக்கும் என்பதை பல நிலைகளில் நமக்கு தெரியப்படுத்துகிறான் பாரதி. மகாகவி பாரதி எப்படி சக்தி உபாசகரோ, சக்தி உபாசகர் அவர் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். அதே அளவிற்கு கண்ணனின் அன்பின் அருளில் கட்டுப்பட்டவன். கண்ணனை பலவிதமாக கழிக்கிறான். நண்பனாய் மந்திரியாய் என்பது சொல்வது போல் அரசனாய், தோழனாய், சேவகனாய், சீடனாய் என்று காதலனாய் பல நிலைகளில் கண்ணனை அனுபவிக்கிறான். ஆனால் கண்ணன் என் சேவகன் என்பதிலும் கண்ணன் என் சீடன் என்பதிலும் பொதிந்துள்ள ஆன்மீக செய்திகளை எடுத்து சொல்ல இந்த சில மணித்துளிகள் போதாது. ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் அதில் காட்ட விரும்புகிறேன். ஸ்ரீ ராமானுஜருக்கு தொண்டனான வடுக நம்பி, ஸ்ரீ ராமானுஜருடைய அவருடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்தவர் வடுக நம்பி என்பவர். அந்த வடுக நம்பியாக திருக்குறுங்குடி நம்பி பகவானே ஒரு முறை வடுகா என்று ராமானுஜர் அழைத்த பொழுது திருக்குறுங்குடு நம்பியே வடுகராக வந்து நின்றார். இதை கருத்தில் கொண்டுதானோ நம் பாரதியும் எங்கிருந்தோ வந்தான் என்று கண்ணனை பாடினான். மகா கர்மாயை நமக என்பது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 677வது வரும் ஒரு நாமம். இதற்கு என்ன அர்த்தம்? பெரும் செயல்களை செய்பவன். கண்ணனின் சேவகன் என்பதை கூறிவிட்டு இதை சொல்லுகிறேனே என்று சிந்திக்கலாம். எல்லா பெரும் தொழில்களிலும் முக்கியமானது எது தெரியுமா? பகவானுக்கு வைகுண்டத்திலிருந்து நமக்காக இறங்கி வருகின்றானே, அதுதான் அந்த அருளுமைத்தான், அந்த அருட்செயல்தான் அவன் செய்யும் செயல்களிலேயே மிக பெரிய செயல். சிந்தனைக்கும் எட்டாத நினைவே பரத்துவம் என்பது. அங்கு உரைபவன் பரமன். அதனால்தான் முக்தியை பற்றி பேசும் பொழுது எங்கள் பரமா 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 என்றான் பாரதி. அவனே சேவகனாக இறங்கி வந்த மனித நிலை. இந்த இரக்கம் மேட்டிலிருந்து பள்ளத்திற்கு நீர் பாய்வதைப் போல. தண்ணீர் கீழே பாய்வது என்பது விஞ்ஞானத்தின் அடிப்படையில். ஆனால் இந்த அருள் என்னும் மழை நீர் கீழே பாய்வது என்பது கருணையின் எல்லை நிலம். இந்த ஒற்றுமையை மனதிற்கொண்டே வியாச பகவான் பராவரா என்ற திருநாமத்தை லக்ஷ்மி சகஸ்ரநாமத்தில் ஒன்றாக கூறுகிறார். கண்ணன் நமக்காக இறங்கி வந்து அருள் செய்வதற்கு பிரதி உபகாரமாக நாம் என்ன செய்கிறோம்? நான் சொன்னவுடன் உங்களுக்கு எல்லாம் சட்டென்று மின்னல் அடித்தால் போல் தோன்றும். பகவான் நமக்கு இறங்கி வந்து அருள் செய்கிறான். கோவர்தன மலையை குடையாக பிடித்தான். ஆண்டாள் தனது 24வது பாசுரத்தில் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி என்கிறாள். அதை நினைவில் கொண்டு அந்த கருணை நிறைந்த எம்பெருமானுக்கு அவனது உற்சவ காலத்தில் உற்சவ மூர்த்திக்கு குடைபிடித்து செல்லுகிறோம். எல்லா வைணவ திருக்கோவில்களிலும் நாம் இந்த குடை என்பது காஞ்சிபுரத்தில் மிக பிரசித்தமானது. இரட்டை குடை திருமலை திருப்பதியில் பார்த்தாலும் தெரியும். இது அவனது அருளுக்கு நாம் செய்யும் ஒரு சின்ன பிரதி உபகாரத்தின் ஒரு சிறிய செயல். அடுத்ததாக மீண்டும் அனைவருக்கும் அறிந்த பாடல் ஒன்றே, கண்ணனின் தீராத விளையாட்டு பிள்ளை. இந்த பாடலை பாடும் பொழுதே அப்படியே கண்ணபெருமான் குழந்தையாக நம்முடன் விளையாடுவது போல தோன்றும். அத்தனை அருமையாக எழுதியிருப்பார் பாரதியார். தீராத விளையாட்டு பிள்ளை. இதில் என்ன ஆன்மீகம் பொருந்தி இருக்கிறது? கண்ணனது குழந்தை சேஷ்டிதங்களை அல்லவா பாரதியார் பாடியிருக்கிறார் என்று தோன்றும். ஆனால் இதை நான் இங்கு பதிவு செய்வது புலவர் கீரன் அவர்கள் சொற்பொழிவிலிருந்து ஒரு முறை கேட்டதை, எனக்கு தெரிந்தவரை, நான் கிரகித்துக் கொண்டவரை, நான் அனுபவித்தவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். தின்ன பழம் கொண்டு தருவான், பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான்.
தின்னப்பழம் கொண்டு தருவான் என்பது நாம் இந்த உலக இன்பங்களில், உலக வாழ்க்கையில், இந்த லௌகீக வாழ்க்கையில் நான் அனுபவிக்கும் பல செயல்கள், அதனுடைய பழம், பலன் என்பதுதான் பழம். தின்னப்பழத்தை கொடுப்பதும் அவனே. அந்த பலன்களை நீ அனுபவிக்காதே, அதை என்னிடம் சமர்ப்பித்து விடு, கர்மத்தை மட்டும் செய், பலனை எதிர்பார்க்காமல் அதை என்னிடம் சமர்ப்பித்து விடு என்று கீதையில் சொன்னானே. அந்த கீதையை படித்த பிறகும் நமக்கு அந்த பலனை விட்டு கொடுப்பதற்கு மனம் வருவதில்லை. ஏனென்றால் நான் என்கின்ற ஒரு அகங்காரம், மமகாரம் என்ற இரண்டு அரக்கர்கள் நம்மை ஆட்டி படைக்கிறார்கள். அந்த அகங்காரத்துடன் நான் அந்த செயல்களின் பலனை அனுபவிக்கும் பொழுது என்ன செய்கிறான்? பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான். அதை தட்டி பறிக்கிறான். எதற்காக? நான் அனுபவிக்க கூடாது என்பதற்காகவா? இல்லை, அதுவும் என்னுடைய நலனுக்காகவே. இந்த ஆத்ம விசாரம் என்பது எனக்கு வர வேண்டும். இந்த ஆத்மா அவனுடைய சொத்து என்ற எண்ணம் எனக்குள் வர வேண்டும். அதை பகவத்கீதையில் பல இடங்களில் சொல்லுகிறான். தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான். என்னப்பன் என்னையன் என்றால் அதனை எச்சிற்படுத்தி கடித்து கொடுப்பான். சரி, தட்டி பறித்து விட்டான், எதற்கு எச்சில் படுத்தி கொடுக்க வேண்டும்? வாய் அமுதம், அவன் கைப்பட்ட அனைத்துமே பவித்திரமாகிவிடும். அப்பொழுது அந்த பலனால் ஏற்படுகின்ற கர்மாக்கள் அந்த ஜீவனை ஒட்டாது. அம்பாளின் தாம்பூலத்தை, அவளுடைய எச்சில் உண்ட காளமேக புலவர் எப்படி பெரிய கவியானார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அவனுடைய எச்சில் என்பது ஆண்டாள் அனுபவிப்பது போல அவள் பொறாமை கொள்வாளாம் சங்கை பார்த்து. ஏன்னா சங்குக்கு தான் கண்ணனுடைய வாய் அமுதத்தை அனுபவிக்கும் ஒரு பாக்கியம். நாம் எல்லாம் அதை உணர்ந்து தான் அனுபவிக்க வேண்டும். அடுத்ததாக, தேனொத்த பண்டங்கள் கொண்டு என்ன செய்தாலும் எட்டாத உயரத்தில் வைப்பான் கண்ணன். இது எதற்காக செய்கிறான்? பண்டங்களை அழிப்பதும் அவனே, அதை நமக்கு எட்டாத உயரத்தில் எதற்கு வைக்கிறான் என்றால், நாம் அதை எட்டி அப்படியும் பிரயத்தனப்பட்டு அதை எட்டி பிடித்து அதை திருப்பியும் அந்த சம்சார சாகரத்தில் உழலுகிறோம். அந்த பிறவி கடலில் நீ விழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு எட்டாத உயரத்தில் வைக்கிறான். ஆனால் நமக்கு அந்த விவேகம் வரவில்லை இல்லையா? அதனால் அந்த பண்டத்தை எட்டி பிடிக்கும் போது திருப்பியும் அவன் தட்டி பறிக்கிறான். மானொத்த பெண்ணடி என்பான், சற்று மனம் மகிழும் நேரத்திலே கிள்ளி விடுவான். என்ன அழகான வரிகள்! உலக போகத்தில் மானொத்த பெண்ணடி என்பான். நம்ம யாராவது புகழும் போது அப்படியே அந்த போகத்துல மூழ்கி போடுவோம். அந்த உலக போகத்தில் நாம் முழுகும் பொழுது கிள்ளி விடுவான் என்பது நமக்கு ஞான உணர்வை ஊட்டி விடுவது. நாம் ஒரு செயலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அது தவறா சரியா அதில் ஒன்றி இருக்கும் பொழுது யாராவது வந்து அப்படி கிள்ளினாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே நாம் செய்யும் செயலில் இருந்து ஒரு க்ஷணம் நமது சிந்தனை சிதறும். அதுபோல் இந்த உலக சூழலில் நாம் மூழ்கி இருக்கும் பொழுது, இந்த போகத்தில் மூழ்கி இருக்கும் பொழுது நம்மை கிள்ளி விட்டு ஞான உணர்வு ஊட்டுகிறான். பின்னலை பின்னின்று இழுப்பான். பின்னல் என்பது என்ன என்றால் வாழ்க்கையினுடைய சிக்கல் தான் பின்னல் என்கிறார். பின்னின்று இழுப்பான். அவன் நேரம் வந்துட்டான்னா நம்ம ஓடி போயிடுவோம். அதுக்கு பயந்துட்டு நமக்கோசரம் நம்ம முன்னாடி கூட வராம நமக்கு பின்னாடி நின்னுட்டு அருள் புரியறானா. என்ன ஒரு கருணைப்பா அவருக்கு! எங்க பகவான் முன்னாடி வந்தா அவர்கிட்ட இருந்து நாம தப்பிச்சுட்டு போயிடுவோமோன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவ்வளவு இந்த சாகரத்துல மூழ்கி இருக்கும். அதனால பின்னலை பின்னின்று இழுப்பான். அந்த வாழ்க்கை சிக்கலில் இருந்து நம்மை விடுவிக்க அவன் மறைந்து நின்று நமக்கு அருள் புரிகிறான் என்கிறார் பாரதி. வண்ண புது சோலை தனிலே புது சேலை தனிலே புழுதி வாரி சொறிவான். முடி சார்ந்த மன்னனையும் பிடி சாம்பலாக்கும் சேலை செய்பவன் யார்? அந்த பரந்தாமன். சுகபோகத்தில் உழன்று கொண்டிருக்கும் நம்மை சில சமயம் வறுமையில் தள்ளி விடுவான். அதுதான் புது சேலை தனிலே புழுதி வாரி இறைப்பது என்பது. நன்றாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம் வறுமையில் எங்கேயோ இருந்தாருங்க இவர், திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல, பல நஷ்டங்களை சந்தித்து வாழ்க்கையில் சரிந்து விழுந்து விட்டார் என்று சொல்கிறோம். அது எதற்காக என்றால் அதுவும் ஒரு மறைமுக அனுகிரகமே. இன்று காலை ஜிஆர் சுவாமிகள் சொன்னார் அல்லவா,
கொரோனா என்ற இது நம் வாழ்க்கையை பல நேரங்களில் பல விதங்களில் பாதித்தாலும் அதன் மூலமாக எத்தனை பக்த கோடிகள் விஸ்வாசில் சேர்ந்துள்ளார்கள். இதுவும் இது போன்ற ஒரு செயலே, மறைமுகமான அனுகிரகம், ஞான மார்க்கத்தில் நம்மை திருப்பும் ஒரு வழி. கடைசியாக ஒரே ஒரு பதிவை, அதாவது பாரதியார் மகாபாரதத்திலிருந்து பாஞ்சாலி சபதம் ஒன்றை மட்டும்தான் எடுத்து பாடினார். அவர் பாஞ்சாலி சபதத்தை மட்டும் எடுப்பதற்கான காரணம் என்ன? அதில் பல ஆசிகள் என்றால் ஆன்மீக சிந்தனைகளை வழங்கியுள்ளார். ஒரு வரி அதில் வருகிறது, கெட்ட மாமனும் இரு பகடை போடி என்றான், பொம்மை காய்களும் இரு பகடை போட்டனவே. நமக்கெல்லாம் தெரியும், தாயக்கட்டை விளையாடி சூதாட்டத்தில் வென்றான் சகுனி. இரு பகடை என்றால் இரு பகடை என்று பிரிக்கும் பொழுது இரண்டு காய்கள், பொம்மை காய்கள், தாயமுருட்டும் காய்கள். இருப்பு கடை என்று அதை பிரித்தோமானால், இரு பகடை என்பதை இருப்பு கடை என்று பிரித்தோமானால் என்ன வரும்? அவன் இதை பாடியது பாரத தாயை மனதில் கொண்டு. அவன் பாடிய அனைத்திலும் பாரத தாயின் தேசிய சுதந்திரத்தின் அந்த வீச்சும், அந்த சுதந்திர வீச்சும் அவனது கவிதைகளில் இருந்தது. அப்பாவிகளான நம்மை அடிமைகளாக கொண்டு கடை போர்ட்டனர் எவர்? அந்நியர்கள் இந்தியாவில் வந்து நம்மை அடிமைகளாக்கி கடை விரித்தனர். அது ஒரு அர்த்தம். ஆன்மீக ரீதியில் பார்த்தால் நமது மனமே இந்தியா. நமது மனத்தின் உள்ளே பகடை போட்டு நம்மையே வென்று கடை போட்டு ஊன்றி ஆட்சி புரிவது எது? தீய எண்ணங்கள். இந்த தீய எண்ணங்களை விரட்ட நாம் என்ன செய்ய வேண்டும்? பாஞ்சாலி போல கண்ணபிரானின் அருள் கொண்டு சபதம் எடுக்க வேண்டும். நம் மனதினில் கடை விரித்து இந்திரியங்கள் நம்மை ஆட்டி படைக்கும் பொழுது நாம் பாஞ்சாலியை போல கண்ணபெருமானின் துணை கொண்டு இந்திரியங்களை விரட்டி அடிக்க சபதம் எடுக்க வேண்டும். நமது மனமே ரதம், அதுவே பாரதம். அந்த ரதத்தில் பார்த்தசாரதி பெருமான் அமர்ந்து நம் உடலாகிய ரதத்தை அறநெறியில் ஓட்டுவார் என்று நாம் அவனது அருளை வேண்ட வேண்டும். மற்றொரு வரி சொல்கிறான், மார்பிலே துணியை தாங்கும் வழக்கம் கீழடியாருக்கு இல்லை என்று. இது பாரதி கூற்று. யாருக்கோசரம்? மகாத்மா காந்தியை மனதில் கொண்டு. அவர் மேலாடை இல்லாமல், நாம் இப்பொழுது பெரியவர்களை எல்லாம் சேவிக்கும் பொழுது மேல் வஸ்திரம் போட்டிருக்க மாட்டோம். அது ஆண்டவனுக்கு நாம் காட்டும் நாம் அவனது அடிமைகள் என்பதை காட்டுவது. ஒன்று, பாரதியார் கருத்தில் மேலை நாட்டு வழக்கம் நமக்கு வேண்டாம் என்பது. இதில் என்ன ஆன்மீக சம்பந்தம், என்ன ஆன்மீக சிந்தனை இருக்கிறது என்றால், நமது மனதை திறந்து தூய உள்ளத்தை வெளிக்காட்டி இறையருளை நம்பி அவன் கீழ் அடியவராக வாழ்வதே நமது பண்பாடு என்பதை இந்த வார்த்தையின் மூலம் விளக்குகிறான். பாஞ்சாலியும் அப்படித்தானே செய்தாள். கையை விரித்து மேலாடையை பிடித்துக் கொள்ளாமல் ஹே பரந்தாமா கோவிந்தா என்று அழைத்தாள். இந்திய சுதந்திரம் கிடைக்கும் வரை இந்த கீழடியார்கள் என்பது அடிமைகளாக இருந்த நம்மை குறிக்கும். அதற்கு பின்னால் இறைவனின் கீழ் அடியவர்கள் என்ற பொருளை மேலோங்க செய்தவர் பாரதி. அவன் ஒருவனுக்கே நாம் ஆட்படுவோம் என்று நமது கலாச்சாரத்தை நமக்கு நினைவூட்டினார் பாரதி. இப்படி பல பல விஷயங்களை தோண்டி எடுக்க எடுக்க, இப்பொழுது கூட அந்த அம்மணி பேசிக் கொண்டிருந்த பொழுது பாரதியின் புத்தகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். இன்னும் 2 கருத்துக்கள் சொல்லலாமா என்று. ஆனால் இப்பொழுதே காலம், எனக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் முடிந்து விட்டது. ஒரே ஒரு முத்தாய்ப்பாக ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இன்று பாரதியின் விழா கொண்டாடுகிறோம். விஸ்வாசும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் இணைந்து நடத்தும் விழா. இதில் பெருமை சேர்க்கும் விதத்தில் ஒன்று அமைந்திருக்கிறது. விஸ்வாசின் மாணவியாக சேர்ந்து இன்று விஸ்வாசில் பல பணிகளை விஸ்வாசிற்கோசரம் செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீபிரியா ரவிசங்கர் என்பவர் சுப்பிரமணிய பாரதியாரின் கொள்ளுப்பேத்தி. அதில் அவரை உறுப்பினராக நாம் கொண்டதற்கு விஸ்வாசும் பெருமை கொள்கிறது. ஏதோ ஒரு சம்பந்தம் நமக்கு இவரோடு இரத்த சம்பந்தம் இருந்தால், பகவானோடு இரத்த சம்பந்தம் இருந்தவர்கள் பெருமை கொள்வார்கள், உறவினர்கள். நாம் அவர்களுக்கு அடியார்களாக தானே இருக்கிறோம். அந்த
அச்சா உமா பாரதியா? அவர்களுடைய அக்கா உமா பாரதி என்பவர்களும் நமது சத்சங்கத்தில் இருக்கிறார்களாம். சோ இரட்டை இரட்டை மகிழ்ச்சி. இதுபோல் பாரதி தனது ஆன்மீக சிந்தனைகளின் பதிவுகளை ஆழ்வார்களின் பாசுரங்கள் ஆழ்வார்கள் ஆழங்கார் பட்டார் போல ஆன்மீக சிந்தனைகளை ஆழமாக பதிவிட்டிருக்கிறான் பல பாடல்களில். எனவே பாரதி காட்டிய அவனுடைய ஆன்மீக சிந்தனைகளின் மூலம் அவன் காட்டிய அந்த ஆண்டவன் அருளை, அந்த கண்ணபிரானது திருவடியை வணங்கி எனது இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். குற்றம் குறையிருப்பில் மன்னித்து அருளவும். வனமாலி கதீஷான்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரக்ஷது. அனைவருக்கும் நன்றிகள் பல கோடி. Thank you, Rajalakshmi ma'am, for giving a new dimension to the Bharatiyar Kavide lance. Especially, we were enlightened with the explanation of the line, Tee kul viralai veital. That tea is not fire, but that tea is arti. So thank you, ma'am, for that explanation. The word para 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 refers to none other than Lakshmi, where it is mentioned para paraya namaha. Madam, while referring the lines of Bharati, you had handled it with great care and with due respect of melodious raga. Thank you, ma'am, for this wonderful presentation. Thank you. I think we had a very beautiful feast today for our ears, and now let's have a feast for our stomach. Request you all to go to the lunch room and have your lunch. Thank you.